தேன் இனிமையிலும் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசுவின் நாமம் இனிமையானது, மதுரமானது. அந்த வரிகளை மாத்திரம் திரும்பவும் பாடலாமா? தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு ஆண்டவர் நல்ல வாய்ஸை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு நல்ல சத்தத்தை, குரல் வளத்தை கொடுத்துருக்காரு? நம்புறீங்களா? அந்த குரல் வளத்தோடு, இனிமையான குரல் வளத்தோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? கீபோர்டு பேட் வேண்டாம், நம்ம மட்டும் பாடலாமா? தேனினி மயிலும் தொடர்ந்து எல்லாரும் எழும்பி நின்று திவ்ய மது தேனினி மயிலும் இன்னொரு முறை சொல்லும். தேனினி மயிலும் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மது. இந்த கரங்களை தட்டி அந்த மகிமையான மதுரமான நாமத்திற்கு உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த புதிய மாதத்திலே இதுவரைக்கும் நான் கண்டிராத அபிஷேகம், ஒவ்வொரு பாஸ்டர் 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்பதாக எடுத்தாங்க பாருங்க. அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வரங்களும் ஒரு வெளிப்பாடு தான் அந்நிய பாஷை. பல வரங்கள் இருக்கிறது அபிஷேகம் வெளிப்படக்கூடிய. அவை அனைத்தும் ஒன்றாய் செயல்பட தூங்க வேண்டும், புதிதாய் செயல்பட தூங்க வேண்டும். சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துவீங்களா? எனக்கு அது வேணும், செயல்படணும். கேட்க போகிறோம் இந்த புதிய மாதத்திலே எனக்கான புதிய அபிஷேகத்தினால் நிரப்பிடுங்க என்று சொல்லி என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியாலே சேர்ந்து பாடுவோமே.
பாவமான வாழ்க்கையை மாற்றி நம்மளுக்கு தந்திருக்கிறார். துன்பமான நேரத்திலே வாழ்க்கையிலே இன்பம் தந்து அவருடைய இன்பத்தை தந்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். சேற்றிலிருந்து தூக்கி கண்மலையின் மேல் உயர்த்தி வைத்திருக்கிறவரை இன்னும் இந்த மாதத்திலே யாரெல்லாம் உங்களை கண்மலை மேல் நிறுத்த வேண்டுமோ, அவர் நினைத்திருக்கிற உயரத்தில் நிறுத்த வேண்டுமோ, அவருக்கு நன்றி செலுத்தி பாட போகிறோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேர்ந்து பாடுவோமே. கண்மலை மேல் நிறுத்தினார்.
வாழ்க்கையை மாற்றி தந்திருக்கிறார். இன்னும் உங்க பிள்ளைங்க, உங்க சொந்தங்கள் பாவமான வாழ்க்கையில இருக்கிறாங்கன்னா அவங்க வாழ்வையும் மாற்றி புது ஜீவன், புது வாழ்வை அளிக்க அவரால் முடியும். மாற்றி தர வேண்டும். எங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்து கொண்டிருக்கிறீங்க, எங்க சபையிலே செய்து கொண்டிருக்கிறீங்க, எங்க ஜனங்கள் மத்தியில என்னை கொண்டு செய்யுங்கப்பா. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்தாரே, பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எங்கள் கரங்களை உயர்த்தி, அவர் எங்கள் கண்களை காணார். ஓ ஓ ஓ, அவர் எங்கள் கண்களை, இயேசு எங்கள் கண்களை காணார். அவர் எங்கள் கண்களை, அவர் அவர் எங்கள் கண்களை காணார். ஓ ஓ ஓ, அவர் எங்கள் கண்களை, இயேசு எங்கள் கண்களை காணார். கரங்களை பலமாக தட்டி, ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவர், என் பெயர் என் குடும்பத்தாரால் உருவாக்கப்படும் முன்னே, அழைக்கப்படும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவர். மென் சேர்ந்து பாட போகிறோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. சேர்ந்து பாடுவோமே. வரிகளை உணர்ந்து பாடுவோமே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே. என் தாய் உருவாகும்
பேர் சொல்லி அழைத்த ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. இது குறித்ததான வசனம் எங்க இருக்கிறது? வசனத்தை சொல்லுங்களேன். தாய் கரு, அது வசனம் தெரிஞ்ச வசனத்தை சொல்லுங்க. இல்ல எரேமியான்ல சொல்ல வசனத்தை சொல்லுங்க. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தேன். வேற ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தேன். வேற சொல்லுங்களேன். என் கருவை உடைய கண்கள் கண்டது. வேற இது இந்த பாட்டு நேற்று வந்து இந்த விபிஎஸ் ட்ரைனிங் போனாங்க பாருங்க. அப்போ ராஜனோட பொண்ணு வந்து இந்த ரொம்ப பாட ஜெசி அந்த அழகா பாடுவா. எப்படிப்பா உமக்கு நான் வாழ்க்கையை அந்த வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையில் அந்த வார்த்தையை ரொம்ப அழகா பாடுவா. இந்த பாட்டு நாங்கள் உண்மையிலே கேட்டது, ஒரிஜினல் வெர்ஷன் கேட்டதே கிடையாது. அவள் பாடி கேட்டிருக்கோம், அப்புறம் ஏஞ்சல் இந்த சவு பாடி கேட்டிருக்கோம், இப்படி தான் கேட்டிருக்கோம். அப்போது இதை குறித்து வசனங்களை எடுப்போன்னு வசனம் எடுக்கும் போது சயின்ஸையும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரு எப்படி உருவாகிறது என்னங்கும் போது ஒரு அழகான அப்போ இந்த பாட்டில் திரும்ப வரும்போது என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தானே வந்திருக்கணும். ஆனால் பாட்டு என்ன இருக்குது? என் தாய் உருவாகும் முன்னே. அப்போ அது என்னது அப்படின்னு போயிட்டு சரி சயின்டிஃபிக்காக தேடுவோம் அறிவியல் விஞ்ஞானம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போன்னு சொல்லும் போது ஒரு சின்ன அந்த காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த 4 பேர் வந்து 4 ஜென்ரேஷன் 4 தலைமுறைகள் வச்சுக்கோங்க. இவங்க இது வந்து எங்கள் ஆச்சி, எங்கள் அம்மாவை பெற்றவங்க, இது வந்து எங்கள் அம்மா, இது நான், இது கால்சன், இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போது சயின்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னா எங்கள் ஆச்சி எங்கள் அம்மாவை கருவில் சுமக்குறாங்கல்ல, சுமக்கும் போது என்ன உருவாகும்? பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். என்ன உருவாகும் குழந்தைக்கு? முதல்ல ஒரு கருக்கு என்ன உருவாகும்? ஹார்ட் தானே. அப்புறம் காது, ஒவ்வொன்றா உருவாகுமா. அப்போது 5 மாதங்கள் வரும் பொழுது அந்த என்னோட ஆட்சிக்கு எங்கள் அம்மாவோட கருமுட்டை பை, ஓவரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது உருவாகுமா. அப்போது எங்கள் அம்மா 5 மாதமாக எங்கள் ஆட்சி வயிற்றுக்குள்ளே இருக்காங்க. கருமுட்டை அப்போவே உருவாயிருது. எங்கள் அம்மா வாழ்க்கைக்கு முழுவதும் தேவையான லட்சம், அதாவது 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கருமுட்டை இருக்குமா. எங்கள் அம்மா பிறக்கும் போது அவங்களோட கருமுட்டை பையிலே 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும். அப்போது நான் எங்கே உருவாயிருக்கேன்னு தெரியுதா? எங்கள் அம்மா இன்னும் வெளியே வரல. எங்கள் அம்மா வந்து ஒரு பெண்ணா ஆனான்னு எங்கள் ஆட்சிக்கு தெரியல. ஆனால் அவங்களோட கருமுட்டை பையிலே லட்சக்கணக்கான முட்டைகளிலே நானும் எங்கள் அண்ணன் ஒரு 2 முட்டை இருந்திருக்கும். இப்போ எங்கள் அம்மாவுக்கு எங்கள் ஆட்சி பேர் வைக்கல, ஆனால் புரியுதா நான் சொல்கிறது? அந்த முட்டையை பேர் சொல்லி கூப்பிட்டாரு. இத்தனாவது முட்டை 70,316 முட்டை ஹேனா மில்கின் பேர் சொல்லி எங்க ஆட்சி வயிற்றுல எங்க அம்மா 5 மாத கருவாயிருக்கும் பொழுது என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன். அப்புறம் எங்க அம்மா பிறக்கிறாங்க. அப்போதான் எங்க ஆட்சிக்கு தெரியும் அது பொம்பளை பிள்ளைன்னு. அப்போதான் எங்க அம்மாக்கு விக்டோரியான்னு பேர் வைக்கிறாங்க. எங்க ஆட்சி எங்க அம்மாவுக்கு விக்டோரியான்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் என் பேரை சொல்லி அரைச்சிட்டார். இப்ப அடுத்த எங்க அம்மா, நான் பிறந்தது 1989 தான். ஆனா கால்சனை எப்போ அவர் பேர் சொல்லி அழைச்சாருன்னா, அதாவது பேர் வச்சாருன்னா எங்க அம்மா, நான் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எவ்வளோ புரிஞ்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவரே உங்க சயின்ஸ் உங்க தியரிலாம் எங்களால புரிஞ்சுக்க முடியலப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எல்லாருக்கும் முன்பதாக என்னை தெரிந்து கொண்டீங்க, லட்சங்களிலே ஒருத்தவராய் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கீங்க. இப்ப என்னன்னா அந்த கருமுட்டை பையில் இருக்கிற முட்டைகள் தானாகவே அழிந்து விடுமாம். ஒரு 30 வயசு 40 வயசு வரும் பொழுது அந்த 10 லட்சம் முட்டை 20 லட்சம் முட்டையில 1000கள் தான் மிஞ்சுமா. அந்த 1000 முட்டைகள் 100ஆய் மாறுற வரைக்கும், 1000 லட்சங்கள் 1000 மாறுற வரைக்கும் என்னை பாதுகாத்து கொண்டே, அந்த என் முட்டையா இருக்கிற நானை பாதுகாத்து கொண்டே, மற்றவைகள் எல்லாம் அழிந்து போகும் பொழுது, அழுகி போகும் பொழுது, ஒன்றுமில்லாமல் வெறியேறும் பொழுது என்ன நீ போகக்கூடாது, இது நீ ஹேனா, இது உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, இது ஹேனா, இது போகக்கூடாதுன்னு என்னை பாதுகாத்து அழியாமல் சிதையாமல் கலைந்து விடாமல் என்னை எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. ஆனா என்னை கொண்ட தரிசனம், என்னை குறித்து வச்சிருக்க பிளான்ஸ் பல டிகேட்ஸ் சொல்லுவாங்க, டிகேட்ஸ் முன்பதாகவே, தலைமுறைகளுக்கு முன்பதாகவே என்னை பெயர் கொடுத்தவர்.
அழியாம, அதனாலதான் என்னை அழியாமல் அணைத்து கொண்டு, கலைந்து விடாமல் என்னை காத்து கொண்டு, எந்த குறையும் இல்லாமல் பத்திரமாய் சிதைந்து விடாமல் என்னை பிறக்க செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க வச்சிருக்க பிளான்ஸ் எல்லாத்தையும் அவருக்கு கையில கொடுத்துருங்க. இவ்வளோ பெரிய பிளான் போட்டு உங்களை வெளில கொண்டு வந்திருக்காருன்னா, நீங்க வெளியில வந்து எப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்கும் அவர்கிட்ட பிளான்ஸ் இருக்கும். பெரிய பெரிய பிளான்ஸ் இருக்கும். இந்த மாதத்திலே அந்த பிளான்ஸ் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்கிறவர் நம்மளுக்கு உண்டு. அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தே, பத்திரமாய் என்னை சுமந்தே. அதை உணர்ந்து சொல்லுவோமா? எவ்வளவு கேர்ஃபுல்லா பாதுகாத்திருக்கிறார். அழியாமல் அணைத்து நீங்க ஒவ்வொருவரும் எவ்வளவு ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கோங்க. எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல. என்னுடைய தாய்க்கு எலும்புகள் முழுவதாக உருவாகிறதுக்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். தாய் கருவிலே தரிசனம் எலும்புகள் உருவாகல. எலும்புகள் என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எப்படி நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை.